ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்க்க போகிறோம் இந்த குரூப் தியரியில். த ஃபஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா G is abelian குரூப்னா தென் a டாட் பி ஓல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் பி பவர் n. இது வந்து வெரி ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா இண்டக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். இண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 1க்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் n ஈக்குவல் டு கேவுக்கு அஷ்யூம் பண்ணணும். n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா the statement is obviously ட்ரூன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. G is abelian குரூப்பாக இருந்தால் a டாட் பி ஓல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் பி பவர் n. ஒரு 3-4 ரிசல்ட் பார்க்க போகிறோம். அந்த 3-4 ரிசல்ட்டும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் உள்ளது. குழப்பம் நிறைய வரக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் 3-4 ரிசல்ட்டுக்கும். அதனால் ரொம்ப கிளியராக கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர். ஓகே, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா a டாட் பி ஓல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் பி பவர் n. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா n ஈக்குவல் டு கே 1க்கு ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் n ஈக்குவல் டு கேவுக்கு அஷ்யூம் பண்ணிவிட்டு n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒனுக்கு ப்ரூவ் பண்ணலாம். n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒனுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் நம்ம எடுத்துட்டா a டாட் பி ஓல் பவர் கே a டாட் பின்னு எடுத்துட்டு a டாட் பி ஓல் பவர் கேனா கேவுக்கு ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம். அதனால் a பவர் கே டாட் பி பவர் கேன்னு எடுத்துகிட்டு எபிலியன் குரூப்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணும்போது a பவர் கே டாட் ஏ பி பவர் கே டாட் பி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜருக்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் n ஈக்குவல் டு 0க்கு ஆப்வியஸ்லி ட்ரூ. ஸோ பிகாஸ் ஆஃப் a டாட் பி ஓல்ட் பவர் 0ன்றது ஐடென்டி எலமெண்ட் டாட் ஐடென்டி எலமெண்ட் எடுத்துலாம். ஐடென்டி எலமெண்ட் a பவர் 0 டாட் பி பவர் 0. ஸோ 0க்கு ட்ரூ. நெகட்டிவ் இன்டிஜருக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா n ஈக்குவல் டு மைனஸ் எம்னு எடுத்துட்டிங்கன்னா எம்ன்றது பாசிட்டிவ் இன்டிஜர். அப்படின்னா a டாட் பி ஓல் பவர் n ஈக்குவல் டு a டாட் பி ஓல் பவர் மைனஸ் எம்னா a டாட் பி ஓல் பவர் m ஓல் பவர் மைனஸ் ஒன்று ஆல்ரெடி பாசிட்டிவ் இன்டிஜருக்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதை அப்ளை பண்ணிவிட்டு பவர் மைனஸ் ஒன்று இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடச்சிடும். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரூஃப். என்னது G is an abelian குரூப்பாக இருந்தால் a டாட் பி ஓல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் பி பவர் n எழுதலாம். இதுலேயே அனதர் ரிசல்ட் இதே மாதிரியான ரிசல்ட்டு GB any group, GB a group a dot b whole square equal to a square dot b square. இங்கே எபிலியன் கொடுக்கல, சாதாரண குரூப், நார்மல் குரூப். ஸோ சாதாரண குரூப், ஓகே, எபிலியன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜிபிஏ குரூப் a டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயராக இருந்ததுன்னா அதை ஜின்றதை என்ன சொல்லலாம்? ஏபிலியன் சொல்லலாம். ஜின்றதை ஏபிலியன் சொல்லலாம். இதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ரெண்டுத்துக்கும் குழப்பம் வரக்கூடாது. G இஸ் எபிலியனாக இருந்தால் a டாட் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் பி பவர் n. இங்கே ஜின்றது எனி குரூப் a டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பி ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயராக இருந்தால் ஜின்றது மஸ்ட் பி எபிலியன். ஜின்றது மஸ்ட் பி எபிலியன். திஸ் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் தான். ஜஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது a டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர். இந்த a டாட் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a டாட் பி டாட் a டாட் பின்னு எழுதலாம். அண்ட் a ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a டாட் a b டாட் b ஸ்கொயர் b டாட் பின்னு எழுதலாம். ஸோ இதை எழுதிட்டு கொஞ்சம் சிம்பிளி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே a டாட் பி, இங்கே a டாட் பி, இங்கே a டாட் a b டாட் b. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஜின்றது குரூப்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், b இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ a இன்வர்ஸால் லெஃப்ட் மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறீங்க, b இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். b டாட் a ஈக்குவல் டு a டாட் பின்னு. அப்படின்னா g மஸ்ட் பி எபிலியன். ஸோ வெரி சிம்பிள் ப்ரூஃப். அண்ட் அனதர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ப்ரூஃபு, ஒரு ரிசல்ட்டு. ஜின்றது எனி குரூப் a டாட் பி ஹோல் பவர் i ஈக்குவல் டு a பவர் i டாட் b பவர் i. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னது? ஜிபிஎன் எபிலியன் குரூப்பாக இருந்ததுன்னா a டாட் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் b பவர் n ஃபார் எனி இன்டிஜர், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ரெண்டாவது ரிசல்ட் ஜின்றது எனி குரூப் a டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டாட் b ஸ்கொயர்னா ஜின்றது எபிலியன் எழுதலாம். மூணாவது ரிசல்ட் ஜின்றது எனி குரூப் a டாட் பி ஹோல் பவர் i ஈக்குவல் டு a பவர் i டாட் b பவர் i ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் i. அதுனா ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் i 1 2 3க்கு இது ட்ரூவாக இருக்கும், 2 3 4க்கு ட்ரூவாக இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா ஜின்றதை நான் என்ன சொல்லலாம்னா எபிலியன் சொல்லலாம். G இஸ் அ எபிலியன் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ன்றதை என்ன பண்ணலாம்னா n-1 n n+1 எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ட்ரூனா n-1 n n+1க்கு ட்ரூ. அப்படி இருந்ததுன்னா நான் ஜின்றது எபிலியன் சொல்லணும். அப்படின்னா a டாட் பி ஹோல் பவர் n-1 ஈக்குவல் டு a பவர் n-1 டாட் b பவர் n-1. n-க்கு பார்த்தீங்கன்னா a டாட் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் b பவர் n. n+1க்கு a டாட் பி ஹோல் பவர் n+1 ஈக்குவல் டு a பவர் n+1 டாட் b பவர் n+1. நான் ப்ரூவ் பண்ண போகிறது என்னன்னா G இஸ் எபிலியன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா a டாட் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டாட் b பவர் n அதை எடுத்துக்கிறேன்.
ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் குரூப்னு தெரியும் அப்படின்னா ஏ டாட் பி எக்ஸிஸ்ட் ஆகும் ஏ டாட் பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ ஏ டாட் பி இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண ஏ டாட் பி ஓல் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ டாட் பி ஓல் இன்வர்ஸ் இந்த ஏ பவர் n டாட் பி பவர் n கிடச்சிரும் ஸோ ஒன்ஸ் அகைன் இதை என்ன பண்ணலான்னா ஒன்னுன்றது நமக்கு இம்ப்ளைஸ் ஆகும் ஒன்னுன்றது என்னது ஏ டாட் பி ஓல் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பவர் n டாட் பி பவர் n இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு ட்ரூ அதனால் n மைனஸ் ஒனுக்கு ட்ரூ n-க்கு ட்ரூ n ப்ளஸ் ஒன்னுக்கு ட்ரூ n-க்கு ட்ரூ எடுத்தது தான் ஏ டாட் பி ஓல் இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணோம் இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் n மைனஸ் ஒனுக்கு ட்ரூ இல்லையா அதை எடுத்துனா ஏ டாட் பி ஓல் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பவர் n மைனஸ் ஒன் டாட் பி பவர் n மைனஸ் ஒன் ஸோ என்ன வரும் இங்கே ஏ பவர் n மைனஸ் ஒன் டாட் பி பவர் n மைனஸ் ஒன் வந்துடுது இங்கே ஏ டாட் பி ஓல் இன்வர்ஸ் டாட் ஏ பவர் n பி பவர் n கிடச்சிருச்சு இப்போ ஏ டாட் பி ஓல் இன்வர்ஸ் டாட் ஏ பவர் n பி பவர் nன்றதை சிம்பிளி பண்ணலாம் எப்படி சிம்பிளி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ டாட் பி ஓல் இன்வர்ஸை ரிவர்சரில் அப்ளை பண்ணிங்கன்னா பி இன்வர்ஸ் டாட் ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம் அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஏ பவர் n மைனஸ் ஒன்னு வந்துடும் இங்கே பி பவர் n இங்கே பி இன்வர்ஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டி பண்ணும்போது ஏ பவர் n மைனஸ் ஒன் ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஏ பவர் n மைனஸ் ஒன் டாட் பி பவர் n மைனஸ் ஒன்னுன்றது பி இன்வர்ஸ் என்ன கிடச்சிருக்கு பி இன்வர்ஸ் ஏ பவர் n மைனஸ் ஒன் பி பவர் n கிடச்சிருக்கு ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை பி லெஃப்ட் அதை ப்ரீ மல்டிப்ளை பை பி ஆன் போத் சைடு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பி டாட் ஏ பவர் n மைனஸ் ஒன் பி பவர் n மைனஸ் ஒன் இங்கே பியால் மல்டி பண்ணது பி டாட் பி இன்வர்ஸ்ன்றது இ ஆகிடும் ஐடென்டி எலமெண்ட் ஆகிடும் ஸோ ஏ பவர் n மைனஸ் ஒன் பி பவர் n கிடச்சிடும் இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளி பண்ணிங்கன்னா இந்த ஏ பி டாட் ஏ பவர் n மைனஸ் ஒன் பி பவர் n மைனஸ் ஒன் சிம்பிளி பண்ணிங்கன்னா பி டாட் ஏ பவர் n மைனஸ் ஒன் திஸ் இஸ் த பி இன்வர்ஸ் பி பவர் n எழுதலாம் திஸ் இஸ் நத்திங் பட் என்ன கிடைக்கும் பி டாட் ஏ பவர் n மைனஸ் ஒன் பி இன்வர்ஸ் பி பவர் nன்றது ஏ பவர் n மைனஸ் ஒன் டாட் பி பவர் nக்கு ஈக்குவல் திஸ் இஸ் த ஏ பவர் n மைனஸ் ஒன் திஸ் இஸ் த பி பவர் nக்கு ஈக்குவல் இல்லையா ஸோ ஃப்ரம் திஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பி பவர் n ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் ரைட் கேன்சலேஷன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி டாட் ஏ பவர் n மைனஸ் ஒன் பி இன்வர்ஸ்ன்றது ஏ பவர் n மைனஸ் ஒன் கிடைக்குது இது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பை கான்ஜுகேஷன் திஸ் மீன்ஸ் ஏ பவர் n மைனஸ் ஒன் இஸ் கம்யூட்ஸ் வித் பி அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவலன் டு என்ன கிடைக்குது திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஏ பவர் n மைனஸ் ஒன் கம்யூட்ஸ் வித் பி பி கூட கம்யூட் ஆகிருக்கு ஓகே தட் இஸ் பி இன்வர்ஸ் சம்திங் ஈக்குவல் டு so from this is the idea so from this therefore once again for the n plus 1 the statement is true that third statement appadina b dot a power n b inverse equal to a power n எழுதலாம் இதை n equal to repeat for n plus 1 க்கு நீ போடும்போது this is equal to a power appadina a power n commutes with b so இதில இருந்து என்ன கன்க்ளூஷனா a power n minus 1 a power n both are commute with b na powers of a commute with b powers of a ன்றது commutes with b அப்படின்னா that means என்ன அர்த்தம்னா powers of a commutes with b na that means g is an abelian that means it follows that a itself commutes with b a ன்றது itself commutes with b that means a itself with commutes with b na g is an abelian group so proof little bit கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் but the statement is very easiest one என்ன ஸ்டேட்மெண்ட் இது ஒரு g ன்றது ஏதோ ஒரு குரூப் a dot b whole power i equal to a power i dot b power i அந்த ஐன்றது ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு அது ட்ரூவாக இருந்ததுன்னா ஜின்றது எபிலியன் அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுவரை 3 ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஓல்ட் பவர் ஐ ஈக்குவல் டு ஏ பவர் ஐ டாட் பி பவர் ஐ ஓல்டு ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் ஐ 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அண்ட் ஐக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ஜி இஸ் எபிலியன் இதுதான் இப்போ ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணுது நம்ம ஆக்சுவலி இதில் என்ன இன்னொரு ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜி நீ நாட் பி அன் எபிலியன் ஜின்றது எபிலினா இருக்காது எப்போனா இந்த ரிலேஷன் வந்து ஒன்லி 2 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ஒன்லி ரெண்டே கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு மட்டும் ட்ரூவாக இருந்தால் ஜின்றது எபிலினா இருக்காது இதுவும் ஒரு முக்கியமான ரிசல்ட் ஸோ மொத்தம் 4 ரிசல்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ன்றது ஜி இஸ் அன் எபிலியன் குரூப் அண்ட் ஏ டாட் பி ஓல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் டாட் பி பவர் என் ரெண்டாவது ரிசல்ட்டு ஜி இஸ் அன் எனி குரூப் ஏ டாட் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயராக இருந்ததுன்னா that is another G is an abelian group and மூணாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா G is any group a dot b whole power i equal to a power i dot b power i for 3 consecutive integer i க்கு இது ட்ரூவாக இருந்த பட்சத்தில் G is abelian சொல்லலாம் ரெண்டே consecutive integerக்கு மட்டும் இது ட்ரூவாக இருந்ததுன்னா G need not be abelian அதுவும் ஒரு ரிசல்ட்
ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியான ரிசல்ட். இதை ப்ரூவ் பண்ண இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம S3ல எடுத்துக்கலாம். S3ல வந்து in S3ல the permutation group 3 elements that is this is non-abelian நமக்கு தெரியும். ஸோ ஏன்றது 1 2 பின்றது 2 3 நம்ம எடுத்துட்டு a டாட் பி கண்டுபிடிக்கலாம். a டாட் பி ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல a டாட் பி கண்டுபிடிக்கிறீங்க. a டாட் பின்றது 1 2 2 3 எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1 2 2 3ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 1 is go to 1 and இங்கே 1 is go to 2 1 is go to 2 அப்படின்னா 1 is go to 2னு வரும் அவுட்புட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 is go to 3 இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 is go to 3 அப்படின்னா 2 is go to 3னு வரும். அதனால தான் 1 2 3. இதே மாதிரி a டாட் பி ஹோல் ஸ்கொயர்னா இந்த 1 2 3 ஸ்கொயர் பண்ணணும். தட் இஸ் மீன்ஸ் 1 2 3 டாட் 1 2 3 1 2 3 இன்ட்டு 1 2 3 அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா we get the 132னு வரும். the same way a ஸ்கொயர் டாட் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் என்ன வரும்? ஏன்றது 1 2 1 2 டாட் 1 2னா ஈன்னு வந்துடும். b ஸ்கொயர்ன்றது a ஸ்கொயர் டாட் e ஸ்கொயர்ன்றது ஐடென்டி எலமெண்ட் ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் a டாட் b ஹோல் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டாட் b ஸ்கொயர். ஓகே, ரெண்டுமே நாட் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் I ஈக்குவல் டு 1க்கு இது ட்ரூ. தட் இஸ் a டாட் b ஹோல் பவர் 1 a டாட் b a பவர் 1 டாட் b a டாட் b. ஓகே, ஸோ த ரிலேஷன் ஹோல்டு I ஈக்குவல் டு 1க்கு ட்ரூ, I ஈக்குவல் டு 2க்கு ட்ரூ கிடையாது. இதுதான் கவுண்டர் எக்ஸாம்பிள். and I equal to 0க்கு is also true. Therefore a dot b whole power I ன்றது I equal to 0 1க்கு true, 2க்கு true கிடையாது, 2க்கு true கிடையாது. அதனால this is not a abelian. This is not a abelian. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு the counter example S3ல 1 2 and 2 3 எடுத்துக்கிட்டா the better way. ஓகேவா? S3 is a non-abelian because of a dot b is not equal to b dot aன்றதுனால. சரிங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா another result of the xyன்றது belongs to S3 இருந்தால் we want try to find out the xy and x dot y whole square equal to is not equal to x square dot b square. இதுக்கும் இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் இந்த 1 2 2 3 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம ட்ரை பண்ணாங்கன்னா இது ட்ரூ நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். அந்த xyன்றது 1 2 and 2 3 இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் த பெட்டர் வே. S3ல இருக்கிறது 1 2 2 3 இஸ் த பெட்டர் சாய்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், ட்ரையல் அண்ட் எரரில் தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூவாக இருக்கு, இந்த எக்ஸ் டாட் ஒய் ஹோல் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டாட் ஒய் ஸ்கொயராக இருக்கும்போது XYன்றது S3ல இருக்கிற XY வேல்யூ என்னன்னா 1 2 and 2 3ன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.